நல்வாழ்த்துக்கள். இது நம்மளோட 13வது வருட கல்ச்சுரல் ஈவெண்ட்டு. நம்ம ஆக்சுவலி வந்துட்டு இந்த பொங்கல் ப்ரோக்ராம் ஒரு கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராமாக ஆரம்பித்தோம். அண்ட் ஹியர் வி ஆர் ஜாயினிங் வித் டெம்பிள் அண்ட் பர்ஃபார்மிங். ஸோ இப்போ நம்ம தமிழ்தாய் வாழ்த்தோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லா டீச்சர்ஸும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனில் வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. எல்லாரையும் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வரவேற்கிறோம் தமிழ் ஸ்கூல் சார்பாக. ஸோ நம்ம ஹெச்டிஎஸ்லேருந்து நம்ம பிரசிடெண்ட் கோகுல் வந்திருக்காரு. அண்ட் தென் நம்ம செக்ரட்டரி வந்துட்டு சங்கர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. ஐ திங்க் தமிழ் சங்கத்திலேருந்து முத்து வருவார்னு நினைக்கிறேன். ஸோ ஹி வில் பி ஜாயினிங் அஸ் டூ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டெம்பிள் அட்மின்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வி ஹேவ் ஒன்லி 45 minutes ஆன் டைட் ஸ்கெட்யூல். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுங்க. உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ குழந்தைங்க வந்துட்டு லாஸ்ட் 4 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி வாண்ட் டு என்ஜாய் ஆல் த பர்ஃபார்மன்ஸ் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு லெட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சத்தம் கேட்கல. எஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ நான் இப்போ நம்மளோட கல்ச்சுரல் லீட் அண்ட் தென் இந்த வருடத்தோட ஈவென்ட் கோஆர்டினேட்டர் தன்யா வாசுதேவன் அவங்கள்ட்ட மைக்க கொடுக்குறேன். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். உட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளியோட கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். 62 குழந்தைகள், 30க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், ஆடல் பாடல் நாடக இயக்குநர்கள், இவங்க அத்தனை பேரோட 4 மாத உழைப்பு இங்க இப்ப பார்க்க போற நிகழ்ச்சி. ஸோ அதோட உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறதுலாம் 2 விஷயம் தான். உங்களோட உற்சாகமான கைத்தட்டல்களும் உங்களோட சிதறாத கவனமும். அதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. வழக்கமான ஆடல் பாடல் நாடகத்தை தாண்டி நம்ம மரபு கலைகளில் ஒன்றான நிழல் பொம்மலாட்டம், அதாவது ஷேடோ பப்பெட்ரியும் இங்கே நிகழ்த்திருக்காங்க. கண்டு கழிங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை என் கூட சேர்ந்து ஒருங்கிணைச்ச ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். என் கூட சேர்ந்து அணுவாக ரசித்து இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சாங்க. பசி நோக்கார் கண் துஞ்சார் கருவமே கண்ணாயினார்னு காரியம் யாவிலும் கை கொடுத்த லக்ஷ்மி அனந்த கிருஷ்ணன். வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. எங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. எங்களோட அமேசிங் பிடிசி டீம், எடுத்து கொடுத்து உதவிய HTW, அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ண டெம்பிள் அட்மின், அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இதுக்கு மேலே நாங்கள் பேச போகிறதில்ல, எங்கள் குழந்தைங்க பேசுவாங்க, நிகழ்ச்சி பேசும், பார்த்துட்டு நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இன்னைக்கு வெளியில விறகடுப்புல பொங்கல் வச்சிங்க கை தூக்குங்க. சரி, நல்லது. யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு சிங்கிள் பட்டன் கிளிக்ல பொங்கல் வச்சிங்க கை தூக்குங்க. சூப்பர். ஆனால் பாருங்க, விறகடுப்புலையோ இல்லை விதவிதமான எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்ல வச்சாலும்
உள்ள போகிறது அரிசியும் வெல்லமும் தானே. தமிழ்நாட்டில் வச்சாலும் இல்லை டெக்ஸஸ் வுட்லண்ட்ஸில் வச்சாலும் பொங்கி வருது சக்கரை பொங்கல் மட்டுமா? நம்ம தமிழ் உணர்வும் தானே. இந்த தமிழ் உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களுக்காக ஒரு கலை நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கோம். தமிழ் உணர்வை கொண்டாடுவதற்கு ஒரு தமிழ் இசையை விட ஒரு சிறந்த வழி இருக்க முடியுமா? தமிழ் திருநாளை தொடங்கி வைக்க ஒரு தமிழ் பாட்டு அதை பாடுவதற்கு 6 தமிழ் மகன்களும் ஒரு தமிழ் மகளும் வராங்க. வாங்க. கூஸ்பம்ஸ் வந்துருச்சு எனக்கு பாருங்க கேட்டு. எனக்கும் மியூசிக் பீரியட் ஓவர். நெக்ஸ்ட் ஹிஸ்டரி பல்லாறு முக்கியம் அமைச்சரே அதானதா அதேதான். வரலாறு தெரியாட்டி வந்த பாதை புரியாட்டி வருங்காலத்துக்கு இப்படி வழி தெரியும். ரன்னிங் ஓகே தான், ஆனால் டைமிங் தான் பிரச்சனை. ஆமாம் ஆமாம், சும்மாவே ஹிஸ்ட்ரி ரொம்ப ஹெவி. நம்ம பேசினது கூட எல்லாரும் தூங்கிட்டா
சும்மா பேசாம வருமாவை கட்டிட்டா வெளிச்சத்துக்கும் நிழலுக்கும் நடுல வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறது பார். எஸ், செம்ம ஐடியா. எப்பா கலைஞருக்கு வரும், இந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. Lights off, shadows on. இப்போ ஆரம்பிவோம் ஹிஸ்ட்ரி லெசனை. நம்ம மாணவர் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. கற்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் மனுஷனோட வாழ்வை அது போக்கல போகும். சட்டுன்னு விஷயம் அப்பயே வாழ்க்கையை பொருத்தி போட்டுடும். எவல்யூஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதானதான். அதேதான். அப்போ பல விஷயங்கள் நம்ம பாதையை மாற்றி அமைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தீயின் கண்டுபிடிப்பு இன்னைக்கு வச்சு பொங்கல்லேருந்து நெக்ஸ்ட் பர்த்டே பார்ட்டியில் சாப்பிட போகிற பீட்சா வரைக்கும் ஆதாரம். ஓ, அப்புறம் நெக்ஸ்ட் சக்கரம். கால்நடையாக போன மனுஷன் சக்கரத்தால் கண்டங்களை கடக்க ஆரம்பிச்சிட்டார். The evolution of food and transport. அதானதான். அடுத்த பெரிய டிஸ்ட்ரப்ஷன் அக்ரிகல்ச்சர், உழவு. சுதந்திரம் ஏற்பினது உலகம் இல்லையா? அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதானதான். அதேதான். நம்ம காட்டு நிலங்களை கான்கிரீட் ஜங்கல்ஸாக மாட்டின டிஸ்ட்ரப்ஷன். Industrial revolution. Next stop, technology revolution. அதானதா. அதேதான். Technology revolution next big thing, the birth of the internet. அதானதா. அதேதான். நீர் இன்றியமையாத உலகம். இன்னைக்கு வைஃபை இன்றியமையாத வேர்ல்ட். அப்போ நெக்ஸ்ட் சாப்டர் அதை விடு. நம்ம இவ்வளோ நேரம் பேசினோமே, அது ஒன்று கவனிச்சியா? என்னது? கால மாற்றம். நம்ம டிஸ்டர்ப்ஷன் பேசினோமே, அதுக்கு நடுவில் தமிழ் இருந்தது. அது டிஸ்டர்ப் ஆச்சா? நாமளே பேசணும்லே, தமிழே கூப்பிட்டு கேட்டுதாமா? நம்ம கூப்பிட்டா வரமா தமிழ்? அவ்வை பாட்டி கூப்பிடும் போது வந்த தமிழ். நாம குத்தி பசங்கள் கூப்பிட்டா வராம போயிடுமா? தமிழ் மொழியே வாவா, தீர்வு சொல்லவாவா. தமிழ் மொழியே வாவா, தீர்வு சொல்லவாவா. வணக்கம் தமிழ். வணக்கம் பிள்ளைகளே. வா தமிழ். நீ எல்லாத்தையும் கேட்டுதானே இருந்தால இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நடந்துக்கு நீ பிரிக்க. எத்தனை காலமாட்டங்கள், அதில் எத்தனை இடையீடுகள். ஆனாலும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். இந்த காலமாற்றங்களில் இந்தியா மொழிகள் உருவாகி உருமாறி உதிர்ந்து போயின. ஆனால் என் எழுத்தூர் கூட பெரிதும் மாறவில்லை. அதுதான் என் தனிச்சிறப்பு. எப்படி? அன்று ஓலைச்சுவடியில் எழுதினார்கள், இன்று ஒன்னோட்டில் எழுதுகிறீர்கள். எப்படி? இதில் என்ன ரகசியம்? நீங்கள் எழுதியும் பேசியும் என்னை காக்கிறீர்கள், நான் உங்கள் உணர்வில் கலந்து உங்களை காக்கிறேன். இது வரைக்கும் சரி. அடுத்த நீ சமாளிக்க போற. அதோட வரைக்கும் நீ தாங்குவியா? தமிழ் தாங்குதோ இல்லையோ, எனக்கு இனிமே சஸ்பென்ஸ் தாங்காது. இதுக்கு மேலே நாம பேசினா ஆடியன்ஸ் தாங்க மாட்டாங்க. அந்த நெக்ஸ்ட் பிக் திங் அது நாளே வந்துச்சு. ஐயோ, ஆமா, பேராபத்து நம்மள நோக்கிதான் வருது. அதுக்கு ஒருத்துக்குள்ளும் தாழ்வட பண்ணி போய் ஓடிலாம். வா, ஏன் ஓடுகிறார்கள்? என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நாங்க 3 பேர். எங்களுக்கு பயனா என்னன்னு தெரியாது. ராத்திரி எடுக்கும் போனா கூட அம்மா அப்பா இருப்பாங்க, தனியா தான் போவோம். டேய், கரெக்ட்.
நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபியூச்சர் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட். உங்கள் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்கள் அடுத்த போக போகிற திருப்பையோ அடுத்த சமைக்க போகிற திசையோ டிசைட் பண்ண அல்காரிதம். உங்கள் அத்தனை கேள்விகளுக்குமான ஒன் ப்ராம்ப்ட் விடை. அல்ல குறையாத ஆன்சர் பாத்திரம். We are AI. ஓஹோ, புது கோமாளிகள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். கைஸ், ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ஓகே கீர்த்தி, ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸின்னு சிம்பிட்டு போடுவியே, என்ன பக்கம்? இப்போ சர்வர் மெயின்டெனன்ஸ் சைக்கிளில் இருக்கேன் டியூட். ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி. ஒவ்வொரு செகண்ட் 2000 விசிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். அதுவும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் மினிமம் 5000 டோக்கன்ஸ் டியூட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஆமாம், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. என்ன டூட் கலராக விடுறேன். உனக்கு என்னப்பா, டெய்லி ஜாலியாக ஃபோட்டோ எடிட் பண்ணுறது மட்டும்தான் அவன் வேலை. அதுவும் ஜாஸ்தி கேர்ள் ஃபேன்ஸ் வேறு. ஐ எம் வெரி பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. டே சரி, இப்போ வந்தவாள் என்ன சொல்லு? கைஸ், இப்போ நம்ம தான் த ஹாட்டஸ்ட் திங். இனி இந்த யுகத்தோட சூப்பர் பவர்ஸ். இனிமே இந்த உலகம் எப்படி போக போகிறன்னு தீர்மானிக்க போக ஆர்டிஃபிஷியல் அமேசிங் இன்டெலிஜென்ஸ். டே ஜென்னி, நம்ம எல்லாரும் இடமே இல்லைடா. இதோ இருக்கவங்களே ஆடியன்ஸ். உங்கள் கடைசியாக சொந்தமாக நான் ஸ்கூலில் சென்மெண்ட் என்னன்னு கேளு. ஆஃபீஸில் பாஸ் பண்ண இமெயில் எல்லாமே மடப்பட்டு நான் மேலே குத்துடு. அதை விடுதா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க மூளைக்குள்ள முழுக்க நாம தான், ரைட்டா? ரைட்டு, பட் ஃபுல் விக்ட்ரி இல்லை. எல்லாரையும் டேக் ஓவர் பண்ண நம்மளால ஒரு குரூப் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியல. அது யாரு? அதான் என்ன பண்ணாலும் 2000 வருஷமா மொழியை 2 கண்ணில் தாங்கணும்னு வராங்களே. Guys. வேறு யாரால் கதறவிட முடியும்? கைஸ், இந்த குரூப் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டும். பட் இது நம்ம டர்ன், நம்ம டைம். நம்ம தனியால் இல்லை, வி ஆர் அ வேவ். நம்ம ஒன்றா சேர்ந்து அவங்கள மாற்றி அவங்கள ரூட்லேருந்து பிரித்து அவங்கள முழுக்க ஆக்கிரமிச்சிடலாம். இந்த பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் அது நடக்காது. கைஸ், ஐ ஹாவ் அ பிளான். அவங்க குழந்தைங்களை டார்கெட் பண்ணலாம். கிட்ஸ் தான் மோஸ்ட் டைம் கேட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வழியாக அவங்க டார்கெட் பண்ணலாம். அதில் முக்கியமாக வயசு. ஐயோ, என்னாச்சு? இப்போ சர்வர் டவுன் டைம் முடிஞ்சு சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. பாப்பா, பிரெட்டு பேக்கரி தோண்டோன்னு பிரெட்டு வேணும்னு இவங்க தொல்லை தாங்க முடியல. இருடா வரேன். அண்ணே நீ போ, பசங்க தானே நாங்கள் பார்த்துக்கிறோம். அது இல்லைடா ஜென்னி, அது சின்னது இல்லை, கொஞ்சம் பெரிய குழந்தைங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். போ. இருக்கிறே குத்தி பசங்களாக பார்த்து டார்கெட் பண்ணலாம். அதான் ரொம்ப ஈஸி. இல்லை ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை. இப்போ நான் தான் அண்ணன் சொல்ற செய்ய. சரி, ஸ்மால் கிட்ஸ் டார்கெட்லாம். என்ன சிறு குழந்தைகள் தானா? நான் பிஞ்சு பிள்ளைகளின் நெஞ்சம் விளங்காதவர்கள். இவர்களை ஆணவத்தை அடக்க அகத்தினை குருந்தினை எல்லாம் வேண்டாம், வெறும் அத்தினை போதும். We gotta blow the speakers, baby. Jump, lady, jump. Move, lady, move. I need you. In the new age, I need you. I need you. In the new age, I need you. Ulanalu kulichu kudi, kandananalu kasaki katti, anam sayya virma apane vammura olgi. Sanni raadu mukta malai kai kodel, anni balai kira malika, ni kai kodel
We're gonna blow the speakers, baby. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சல்லியா நொறுக்கிட்டீங்கடா. சின்ன பசங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதுவும் இப்போதான் ஆத்திச்சுடியே படிக்கிற பசங்க. ஐ எம் வெரி சாரி நான் அப்படி என்ன சொல்லிட்டு போனேன்? பசங்க பசங்க என்ன பசங்க சொன்னேன்? பெரிய பசங்க தடுத்தீங்க. பெரிய பசங்க சொன்னேன்னா சின்ன பசங்க வந்தாங்க. பெரிய பசங்க எங்க? அவங்க தானே இங்க. என்னைக்கு சண்டை? உனக்கும் 2 போடணும். நான் என்ன சொல்லிட்டு போனேன்? பசங்க கால் பண்ணாங்க. என்ன பசங்க சொன்னேன்? பெரிய பசங்க கால் பண்ணாங்க. பெரிய பசங்க சொன்னேன்னா சின்ன பசங்க வந்தாங்க. பெரிய பசங்க எங்க? அவங்க தான் இருக்காங்க. டேய் எங்க? நான் சரியான பேசுவேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பசங்க டார்கெட் பண்ணுறீங்க. எந்த பசங்க சொன்னேன்? பெரிய பசங்க டார்கெட் பண்ணுறீங்க. பெரிய பசங்க சொன்னேன்னா பசங்க வந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க. சின்ன பசங்க வந்தாங்க, பெரிய பசங்க எங்க? அவங்க தான் இருக்காங்க. டேய் சரிண்ணே, பெரிய பசங்க தானே. பிக் கிட்ஸ் ஸ்டார்டலாம். ஓ, கொஞ்சம் வளர்ந்து விட்டால் நம் பிள்ளைகள் என்ன மறந்துவார்களா? இவர்களை கொட்டத்தையால் அடக்க புளியாட்டத்தையும் மயிலாட்டத்தையும் கொஞ்சம் இறக்கி விடலாமா? குதிரை குதிரை திமிரு குதிச்ச குதிரை
பேனும் அவுட்டு என் பேனும் அவுட்டு. அதை விடுறா, சண்டையில் கிரியா சட்டை எங்க இருக்கு? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். நம்ம சண்டை இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யணும். நான் பேசாமல் அவனை கூப்பிடுவா. ஐயோ அவனா, அவனை சேர்த்து கோர பையன். ஐ காட் இட். நம்ம கிட்ஸை டார்கெட் பண்ணிக்க கூடாது. எஸ், நம்ம யங் பாய்ஸை டார்கெட் பண்ணோம். ஜென்னி சொல்றது கரெக்ட். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமான் கைஸ், யங் பாய்ஸ் டார்கெட் லாக். குழந்தைகள் குறித்த அடி போதவில்லை போல நம் இளம் காளையரிடம் உதவி வாங்க போகிறார்கள். அவர்களை அடிவேறு இடியாக இருக்குமே. பாவம், என்னாக போகிறார்களோ. ஆரம்பிக்கடா. சந்தோஷம் சங்கீதம் வா வா வா. மசங்க மசங்க தமிழ் தமிழ் மசங்க 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 தமிழ் தமிழ் மசங்க. இந்த பூமியெல்லாம் நகமை போனாங்க தமிழ் மசங்க. பிரிந்திடும் வரை இதன் பெருமைகள் எதுவும் அறிந்திடவில்லை நெஞ்சம். மறுபடி பதத்தினை நான் பாதிக்கும் பொழுது சிலுக்குது தேகம் கொஞ்சம். நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் முறம்தான். உலகத்தில் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். எரு கொடி முகமானால் ஒரே ஒரு பெயர்தான். அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர்தான். தமிழன் என்று சொல்லலாம். தமிழன் என்று சொல்லலாம்.
படிப்புலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு. உங்களெல்லாம் வச்சுட்டு அப்புறம் செஞ்சீங்களா? பாய்ஸ் தானே ஈஸியாக நான் பக்கம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அவங்க தகி ரொம்ப ராக்கெட் பாய்ஸாக இருக்காங்க. Yes, but the son will be here. The 22nd நாள் காணப்படுற இன்னொரு group இருக்கு. ஆனால் boys இல்ல, girls. என்னது? டேய், கண்ட்ரோல். இந்த வாட்டி மிஸ் ஆகாது. நம்ம யங்கர்ஸ் நமக்கு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். Youngers, start it off. ஆண்கள் கொடுத்த அடி போதவில்லை போல தொட்டால் பசித்துவிடும் சிங்க பெண்களே. ஆஹா தமிழம்மா, வாங்கம்மா. கொஞ்சம் தெளிவாக அடிக்கலாம்ல. நான் சொன்ன பாய்ஸ் ஐடியா அவுட்டு, நீ சொன்ன கேர்ள்ஸ் ஐடியாவும் நம்மளு. சின்ன பொண்ணுங்க டேரக்டாக சேலஞ்ச் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் ஐடியாவுக்கு தான் மறுபடியும் ஏஜ். அடே கோட்டையெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா. அண்ணன் நான் சொல்கிறேன், நீ பேசாமல் ஆணையே கூப்பிட்ரு. ப்ளீஸ் ஒன் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இதோ அவனே கூப்பிட்டுக்கோ. சரி, ஒன் லாஸ்ட் சான்ஸ் போ. சீனியர் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் வித் லாக். சிங்கப்பெண்களின் சத்தத்தை தாங்க முடியவில்லை. புலியை முரத்தால் விரட்டிய
மரத்தமிழச்சிகள். அவர்கள் ஆட்டத்தால் இவர்களை கதையை முடிக்க வேண்டியதுதான். நட்புரி மலர்களே, இவர்களை கொஞ்சம் ஓரம் போக சொல்லுங்கள். ஒரு வார்த்தை பேசாத. டேய் சின்னவனே,
இன்னைக்கு ராஜாவானா வாரையில வாரையில போடு நக்கிட்டு ஊ. ட்ரெஸ்ஸு லுக்கு பாட்டு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அம்மா வேற மாதிரி இவன் நம்ம தானே செக் பண்ணுங்க. டேய் நீ குரோப் தானே? ஆமா என் பேரு குரோக்கு. என்ன பார்த்து ஏன் ஆகுறீங்க ஷாக்கு? டைம் பார்க்க வேணும் கிளாக்கு. என்னை பத்தி நான் ஊர் ஃபுல்லா டாக்கு. ஹிட் அண்டுனுக்கா அண்ணா என் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணேன். ஏதாவது ஸ்க்ரூ கலந்து போல. டேய் குரோப் விளையாடாத. இது என்ன வேஷம்? இது என்ன பாஷை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என்னதுக்கு வருஷம் நீங்க அது சொல்லுங்க. எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. அதான்டா நம்ம ஏஐ பவர்னால எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண முடியுது. ஆனால் இந்த தமிழ் மக்கள் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியல. குழந்தைங்களை இன்னும் பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணோம். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையாக இருக்கணும். ஆனால் நாங்கள் ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாகிடுச்சு. அதான் ஹெல்ப்புக்கு ஒன்றை கூப்பிட்டோம். பூஞ்சு போச்சு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? சொல்றேன். அவெஞ்சர்ஸ் சரண்டர். வாட்? இன்னுமாடா புரியல? அங்க மாத்தவே முடியாது. என்னது? நாம தான் மாறிக்கணும். என்னது? ஆமா கைஸ், தமிழ் எங்களுக்கு வெறும் மொழி இல்லை. அதான் அவங்க அடையாளம், அவங்க வேல்யூஸ், அவங்க ஃபவுண்டேஷன். வந்தாடி வாழ்விப்பாங்க. உதவின்னு வந்த என்ன கிட்டால தருவாங்க. எது வேணா மன்னிச்சு விடுவாங்க. ஆனா அவங்க மொழி மேல கை வச்சா ஒரு வழியாக்கிடுவாங்க. மண்ணும் மொழியும் அவங்க ஆதாரம். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன மாத்திக்கிட்டேன். ஆமாம்பா ஆமாம். ஆஹா தூதுவன் வந்து விட்டான். சரி குரோப், சொந்த மண்ணில் இருக்கிறவங்க கூட ஊரை விட்டு வேற கண்ட்ரியில தாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க டார்கெட் பண்ணா அது இன்னும் டேஞ்சர் டியூட். இத்தாலிக்கு போனாலும் இட்லியை வச்சு சாப்பிட கூட்டீங்க. இங்க பாரு, யாராவது கட்சின பண்ணில கொழுப்பு போட்டு பொங்கல் வைப்பாங்களா? இவங்க வைப்பாங்க. சாட்டர்டே ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? பார்ட்டி பண்ணணும், சாப்பிட்டு தூங்கணும். ஆனா இவங்க காலம் காத்தால தமிழ் ஸ்கூல் போவாங்க. ஐயோ அதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. என்னடா தோண்டு? நீ போகலாம நீ ஒரு ப்ராம்ப்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டியா? காசே வாங்காம டீச்சர்ஸ் இங்கிலீஷ் தமிழ் கற்றுக் கொடுப்பாங்க. டேய் கிரவுண்ட் கடைசியில் என்ன சொல்ல வர? அந்த ஹார்ட் அட்டாக் வருது பாரு. ஒரே வழிதான் அவங்க வழி. நாம அவங்க ஃபாலோ பண்ணணும். நாம ஏஐ தமிழ் கற்றுக்கணும். இல்லை பாரு, நான் தமிழ் கற்க ஆரம்பிச்சிட்டேன். திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறதுல நானே சொந்தமாக திருக்குறள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். மை ஓன் கிரியேஷன் குரூப் குரல். என்னது சொந்த குரலா? இது என்னடா வல்லலுக்கான சோதனை? நல்ல பையன்தான், கொஞ்சம் அவசரம் கொடுக்க. சுட்டி போக சரியாகணுவான். ஐயோ முடியல. உங்களால் போராடி உதவாகிறதுக்கு பதிலா பேசாம நானும் பக்கம் வந்துடுறேன். என்ன தெரியும் நிற்கீங்க? எங்கள் சாட் ஜிபிடின்னு ஒரு மானஸ்டர் இருந்தான். அவங்களாம் தெரியும். சரி சரிடா குரோக்கு, நான் கூட தமிழ் மாறிடுறேன். நீ என்ன தேடிட்டு இருக்க? இங்கே ஜெமினாயின்னு ஒரு மானஸ்தன் தான், அவனை தேடிட்டு இருக்கேன். அவன் கிடைக்க மாட்டான். சரி குரோக்கு, நாங்கள் மாறிட்டதுக்கு அடையாளமாக ஏதாவது பண்ணியே ஆகணுமே, ஏதாவது மாற்றியே ஆகணுமே. First, பேர் மாத்து, அப்புறம் பர்சனாலிட்டியா மாத்தலாம். சாட் ஜிபிடி என்கிற நீ இன்று முதல் சிந்தாச ஜிபிடி என்ற அம்போடு அழைக்கப்படுவார். கோபி டேய் நானு நீ ஆல்ரெடி சிங்க்ல தான் இருக்குது. ஜெனி நை ஜெனி நீ ஜெபிடி கணேச நீ ஜெபிடி கணேசடா. பாட்டம் பாடவா, பாட்டம் பேசுவா, நீ ஜெபிடி கணேசடா. சரியா, மொத்தமாக மாறிட்டா ஒரு தமிழ் அப்டேட் போட்டுடு. இன்று முதல் உங்கள் மொழி தமிழ், தமிழ்நாடு, தமிழ்.
பொங்கல். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்ப எங்க குழந்தைகள் மேல வர போறாங்க. முதல்ல ஊரு விட்டு ஊர் வந்த நாடக குழு நடிகர்கள் வித்யுத், சித்தார்த், தக்ஷன், ரித்துல், பிரஹ்லாத், மஹிகா, நிலா, அப்புறம் பொம்மலாட்ட கலைஞர்கள் ஷக்தி, மேதா, நாடக இயக்குனர்கள் மீனாட்சி ஆண்டி, பிரீத்தி வினோத், லக்ஷ்மி அனந்த கிருஷ்ணன், தன்யா வாசுதேவன். சிவபிரபா, இளையா, வர்ஷினி, நடன இயக்குனர் சுதா அம்பாராணன். Kutti Music Maniacs, Isha, Keshav,